மகாராஷ்டிராவின் புனேவில் ஸ்வார்கேட் பேருந்து நிலையத்தில் பிப்ரவரி 25ஆம் தேதி அதிகாலையில் பேருந்திற்காக காத்திருந்த 26 வயது இளம்பெண் மர்ம நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய காவல்துறை துணை ஆணையர், இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த மர்ம நபர் முகக்கவசம் அணிந்துள்ளார். சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அந்த மர்ம நபர் ராம்தாஸ் காடே என்பது தெரியவந்தது. இந்த குற்றம் சம்பவத்தில் ஈடுபட்ட ராம்தாஸ் காடே மீது இதற்கு முன் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நடத்துனர் போல நடித்து இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அவரை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றார். குற்றவாளி குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளதாக கூறினார். மேலும் இந்த வழக்கு முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸின் நேரடி கண்காணிப்பில் இருப்பதாகவும், விரைவில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்றும் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்திருந்தார். கடந்த 3 நாட்களாக இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி ராம்தாஸ் காடேவை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் 500 போலீசார், மோப்ப நாய் குழு, ட்ரோன் மற்றும் கிராம மக்கள் 100 பேரின் உதவியோடு பிப்ரவரி 28ஆம் தேதி அதிகாலை சுமார் 2 மணி அளவில் ஷிரூர் பகுதியில் உள்ள குனாட் கிராமத்தில் பதுங்கியிருந்த ராம்தாஸ் காடேவை போலீசார் கைது செய்தனர். சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு விரைவு நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடரப்படும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.